நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாத நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நம்ம தளபதி அவர்கள் பேசினதை பத்தி தான். 3 ஆச்சரிய குறிகள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க கருத்துக்களை கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க தளபதி பேச்சு? நீங்க அவர் இப்ப ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாருங்க. அதாவது அந்த மண் வளத்தை பத்தி பேசியிருந்தாரு சூப்பரா. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது பெரியார் மண்ணுக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல பெரியாரை பத்தி பேசிருக்கலாம், இந்த மஞ்சளை பத்தி பேசுறேன் அதை பத்தி பேசுறேன்ட்டு சூப்பரா பேசியிருந்தாரு. அப்படி பேசினாதானங்க தொண்டர்கள் எடிட் போடுறதுக்கு வசதியா இருக்கும். மஞ்சள் மேகம் அப்படின்னு எடிட் போடணும்ல. ஒரு டேட்டா உலக நாடு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நேத்து மட்டும் அந்த இடத்துல இருந்து மட்டும் 2500 ரீல்ஸ் ரெடியா இருக்கான். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமா யுஎன்ஓ ஐநா சபை தீர்மானமாவே ஆச்சரியமான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்படி ஒரே இடத்துல 2500 4000 ரீல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு. அதுல 700 ரீல்ஸ் இந்த டாக்டர் மட்டுமே எடுத்திருக்காங்க. டாக்டர் மட்டுமே எடுத்திருக்காரு. அப்ப அப்படியான ஒரு அசாத்தியமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் கர்மம் முடிச்ச சரி அந்த லீடரை நாம் தவறவிட கூடாதுங்கிறது தான் இந்த உலக நாடுகளே பார்த்து வியந்து பார்த்துட்டு இருக்கிற ஆச்சரியமான ஆச்சரிய குறிகள். சரி சார், நீங்க இவ்வளவு தூரம் இப்படி பேசுறீங்களே, உங்க ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி நீங்க ஃபேன் ஆனீங்க அவருக்கு? எனக்குலாம் இல்லைங்க, எனக்குலாம் எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. எங்க வீட்டுல யாராவது அவங்க ஒரு தளபதி ஓட்டு போடலாம், மொத்த பேருக்கு விச வச்சு கொண்டுருவேன். இப்படி பேசுறீங்க? கொண்டுருவேன் நானு. நான் இந்த விரல மட்டும் பாதியோட வெட்டிடுவேன். ஆமா, என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்க, அவ்வளவு ஆளுங்க நாங்க. சரிங்களா? இல்ல, இப்படி வெறித்தனமா வெறி புடிச்சு சுத்துறீங்களே, அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு? அவர் என்ன பண்ணல, எல்லாமே பண்ணிருக்காருங்க மக்களுக்காக. 30 வருஷமா களத்துல இருக்கோங்க நாங்க. மனித கடவுளுங்க அவரு. வருஷம் வருஷம் எங்களுக்காக ஒரு படம் கொடுக்குறாரு, சந்தோஷம் கொடுக்குறாரு. அவர் அதுக்கு மேல என்னங்க வேணும்? சந்தோஷமா வச்சுக்கிறாருங்க வருஷம் வருஷம். இல்ல, இதே மாதிரி ஆல்ரெடி அங்க மேல ஒருத்தர் இருக்காரு ஜி, அவரு சொல்லிட்டாரு கடவுளோட அவதாரம்னு. இப்ப மனித கடவுளுங்கிறீங்க, அப்ப அதோட ஜெராக்ஸ் தான் இங்க இருக்கிறவரா? அப்படி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அவரு பொய்யவே அழகா உண்மை மாதிரி திருச்சி சொல்லுவாரு. சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரு பாருங்க. ஏங்க எங்க மேல அவதூறு பரப்புறீங்கன்னு பேசுவாரு. அதுலயும் அந்த பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தி ஒரு டேட்டா போட்டாரு பாருங்க. நான் மிரண்டேன். எப்படியா ஒரு மனுஷனால இப்படி அவதூறு பண்ண முடியும் அப்படின்னு நான் மிரண்டேன். நீங்க பாருங்க, 2019-20 ஆண்டு காலகட்டத்துல இருந்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை 37,579 பள்ளி. அதே 2023-24 ஆண்டுல 37,692. ஆக மொத்தத்துல கிட்டத்தட்ட 90 பள்ளிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா என் தளபதி என்ன சொன்னாரு? 208 204 பள்ளிகள் மூடிட்டாங்கன்னாரு. அதான் எங்க சிங்கம். அப்படியே டேட்டா வைஸ் பார்த்தோன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில மட்டும் 2016-17 காலகட்டத்துல 38,307 பள்ளிகள் இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியா குறையதான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் ஏத்துறோம். அதுக்கான டேட்டா சொல்றோம் பாருங்க. 2019-20 37,579 பள்ளிகள். 2020-21 அப்படியே 10 பள்ளிகள் ஏறி இருக்கு. 2021-22 அப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பள்ளிகள் ஏறி இருக்கு. 150 ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 20 பள்ளி ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 12 பள்ளிகள் உயர்ந்திருக்கு. இப்படி எண்ணிக்கையில 1 2 12 10 ஏறி இருக்கு அப்படிலாம் இல்ல. ஒரு பள்ளிக்கூடத்திலையும் குறைந்தது 1000-2000 மாணவர்கள் படிப்பாங்க. அப்படின்னா நேத்து என் தலைவர் சொன்னது எவ்வளவு பெரிய அபத்தமான, அப்பட்டமான, கேவலமான, பச்சை அயோக்கியத்தனமான போய் இன்னும் நீங்க இந்த இடத்துல பாக்கணும். தம்பி, இந்த மாதிரி பேசுறவங்க வெளில போயிருப்பாங்க. இன்னொரு போய் சொன்னாரு, அதே சொல்லட்டுமா? நானு யார் ஆட்சியில டிராப் அவுட் அதிகமாச்சு சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல 2014-15 டேட்டா படி தமிழ்நாட்டுல 8% பேரு டிராப் அவுட் ஆயிட்டு இருந்தாங்களாம். அதுவே படிப்படியா உயர்ந்து 2020ல 16%, 100% அதிகமாயிருக்கு டிராப் அவுட். அப்ப யாரு திரும்ப கல்வி அமைச்சரு? நம்ம செங்கோட்டையான நம்ம ஆளு எப்போ ஃபீல்ட்லயே இருந்திருக்காரு பாரு. இப்போ டிராப் அவுட்டோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4 வருஷத்துல 16 குறைச்சி 7%. ஆமா, அதுல முக்கியமானதுல காரணம் என்னன்னா, மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இப்படி பல திட்டங்களை உள்ள சொன்னதுனாலதான் இந்த டிராப் அவுட்னுடைய எண்ணிக்கைலாம் அதிகமா இருக்கு. சரி, கம்மியா இருக்கு. ஏன்? நம்மளுடைய ஆச்சரியக்குறி தலைவரே ஒரு லயலா டிராப் அவுட் தானே. எப்படி சார், உங்களை ஒரு விஷயத்துல நான் பாராட்டலாம். என்ன மேடம்? ஏன்னா நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் ஆன்லைன்ல அவதூறு பரப்புறீங்க, உங்க தலைவர் ஸ்டேஜ்ல அவதூறு பரப்புறாரு. எப்படி? எவ்வளவு கேவலம் பத்தியா நமக்கு துப்பிக்கல. நம்மளே இதெல்லாம் ஃபயரா ஒரு விஷயம் பேசினாருங்க. அதுல குழப்பமே வந்துருச்சு.
என்ன சொன்னாரு, ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து இது பண்ணுவோம், களத்துக்கு வராதவங்க எல்லாம் பேச மாட்டோம், சம்பந்தமே இல்லாதவங்களை இருக்க மாட்டோம் சொன்னார்ல, சம்பந்தம் இருக்க மாட்டோம்னு சொன்னார்ல. திருப்பரங்குன்றத்துல களத்துல இல்லாதவங்களா பண்ணாங்க சொல்லுங்க, ஏன் அவரை பத்தி கேட்கல? பாண்டிச்சேரியில எதுக்கு போயிட்டு டிஎம்கே பத்தி பேசினாரு, அங்க களத்துல இருக்காங்களா? எனக்கு அது ஒரே குழப்பம். அது நவோதயா 100 நாள் திட்டம் என்ன ஒப்பிடுக்காருல? சரி ஆமா சரி, சம்பந்தமே இல்லாதவங்களா களத்துல இல்லாதவங்க எதிர்க்க மாட்டேன்னா பாண்டிச்சேரியில ஏன் எந்த வெங்காயத்துக்கு போயிட்டு திமுக நம்பாதீங்கன்னாரு? அங்க ஒண்ணு திமுக களத்திலே இல்லையே, சம்பந்தமே இல்லையே. நீங்க என்ன பண்றீங்க? உங்க தலைவரோட வீட்டை முற்றுகையிட்டு சட்டையை பிடிச்சு கேக்குறீங்க. பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, எங்க தலைவர் பெரியாருன்னாரு, அந்த ஈரோடு மண்ணுல சாதிக்கு எதிராக எங்கேயாவது பேசினாரா? பெரியார் மண்ணுல மதத்துக்கு எதிராக பேசினாரா? ஆனா பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் மூச்சோட நின்று போராடுறது எதுக்காக? சாதி வெறிக்கு எதிராக, மத வெறிக்கு எதிராக நின்று போராடினார். ஆனா எங்க தளபதி பெரியார் மண்ணுன்னு அவுத்து விட்டு மட்டும் வந்துட்டாரு, அவ்வளவுதான். நம்ம தளபதி போராடுறது எதுக்கு? டிஎம்கே எதிராக, அதுக்காக அந்த மாதிரி இதுதான். உனக்கு ஓட்டு வேணுமா, பெரியாரை பத்தி பேசணுமா, என்ன சொல்லுவாரு நீங்க? பேசலாம் பரவாயில்லப்பா, அவருக்கு எதிராக பேசுறாரு. மஞ்சள் கலர்ல புடவை கட்டிருந்தா மங்கள மார்க்கமா இருக்குன்றாரு. ஐயோ அது ஒண்ணும் இல்ல, கடைசியா தீய சக்தினார்ல மேடம், எதுக்கு தெரியுமா மேடம்? சொல்லவா மேடம்? அது தீய சக்தி இல்ல மேடம், அவருக்கு கோவமே பராசக்தி மேலதான். என்ன பராசக்தின்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த படம் வந்தா ஜனநாயகம் ஊத்திக்கும், அவ்வளவுதான், கேவலமாயிருன்றனால கோபம் ஆயிருச்சு. அதுவும் ஏன் வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் பேசினாரு அப்படின்னா, நேத்துல இருந்து வள்ளூர் கோட்டத்துல பராசக்தி படத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி நடத்துறாங்க. நேத்துல இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கு. அதை இன்டர்லிங்க் பண்ணி தான் சல்லிப்பை மாதிரி சரி இது மாதிரி சினிமா அரசியலுக்கு வந்து சினிமாவை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு எங்க ஆளு. எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தீங்களா? நீ ஒண்ணு கண்டுபிடிச்சல, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? நேத்து கடைசியா போகும்போது செல்ஃபி எடுத்தாரு பாத்தீங்க, ஈரோடு செல்ஃபி. ஆமா, எதுக்கு எடுத்தாரு சொல்லு? கேமராவே ஆன் ஆகலையே, போட்டோ ரிலீஸ் ஆகல போல. ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆனா எதுக்கு எடுத்தாரு தெரியுமா? எதுக்கு? நேத்து ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டுல செல்ஃபி எடுக்கிற மாதிரி 2 சீன் இருந்துச்சு, மறைமுகமா அதை காட்டியிருக்காரு. தொண்டர்களா நீங்க வந்திருக்கீங்களே, என்னோட சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைங்க. உங்க தலைவரோட கடைசி படமே படம் இல்ல, ஏதோ ரீமேக்ஸ் தானாமே, அப்படியா? அது ஜெகதி பாபுவா என்ன பாலையாவா? அது எங்க தலைவர் வந்து என்னதான் கேசரியை எடுத்தாலும் எங்க தலைவர் பண்ணா அது வந்து பிரியாணி ஆயிடும். என்னங்க முட்டுது? ஆமாங்க, தலைவர் பண்ணா அது பிரியாணி ஆயிடுங்க. அகண்டான்னு ஒண்ணு வந்திருக்குங்க, அது மாதிரிலாம் நினைச்சு பாருங்கடா. இப்படி தலைகீழா வச்சு இப்படி பூஜை பண்றாருங்க. எம்மா அடி ஆத்தா, அப்படி இல்ல நம்ம தலைவர் பண்ணா எப்படி சூப்பரா இருக்கும்ல, நினைச்சு பாருங்க. சரிங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. சீரியஸான ஒரு கொஸ்டின், 26ல உங்க தலைவர் வந்துருவாரா? வந்துருவாரு, படத்துக்கு வந்துருவாரு. பிரம்மாண்ட இயக்குனர் படம் எடுக்கிறாரு, அட்லி ஒரு படம் கதை வச்சிருக்காரு, படத்துக்கு வந்துருவாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க ஓட்டு நீங்க தளபதிக்கு போட்டுருவீங்களா? ஆமா ஆமா, இருந்தா போடுவோம். எல்லாத்துக்கும் எடக்கு. அதுக்கு காரணம் திமுகங்க. எங்க ஓட்டை ஏங்க எங்களுக்கு தரல இன்னும்? ஏன் எஸ்ஐஆர கொண்டு வந்தது யாருங்க? நீங்க திமுக. திருப்பரங்குன்றத்தை பண்றதும் திமுக. உங்க வீட்டுல நாளைக்கு தண்ணி வரலன்னா திமுக. நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா திமுக. அண்டார்டிகா பனிக்க கரையறதுக்கு திமுக. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எரிமலை வெடிச்சு, அதுக்கு காரணம் திமுக. உலகம் சுத்துது, அதுக்கு காரணம் திமுக. நாளைக்கு அமாவாசை வரப்போகுது, அதுக்கு காரணம் திமுக. எல்லாமே சார்ஜ் இல்லனா காரணம் திமுக. டேட்டா சீக்கிரமா காலி ஆயிருது திமுக. எல்லாமே ஏன்னா அவங்களை வந்து ட்வீட் போட விடாம முடக்குறாங்க, கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, அது காரணம் திமுக. சரி, இறுதியா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா பேசுங்க, முடிச்சு விட்டுறலாம். மேடம் ஒன்றும் இல்லை மேடம், எங்க தளபதிக்கு எவ்வளவு தற்குறித்தனமான சரி புத்தக அறிவு இல்லாத ஆச்சரியக்குறி அப்படின்னா கம்பேர் பண்றாரு. வள்ளுவர் கோட்டத்துக்கு பண்ற அக்கறை இங்க காட்டுங்கன்றாரு. எந்த அரசியல் தலைவர் முட்டாள்தனமா இப்படி பேசுவாரா? எங்க தலைவர் பேசியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாரு பாருங்க. வள்ளுவர் கோட்டத்துல வந்து அறிவு திருவிழா நடத்தக்கூடாதா? வள்ளுவருடைய பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க கூடாதா? வள்ளுவர் கோட்டத்துல வந்து புத்தக கண்காட்சியை வைக்க கூடாதா? வள்ளுவர் கோட்டத்துல அறிவு சார்ந்த ஒரு நல்ல மனிதர்களை கூட்டு வந்து பேசுறத வச்சு கேட்க கூடாதா? இப்படி பல வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்கள் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உலக நாடுகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், பல மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பல இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்.
அதுக்கெல்லாம் போய் காட்டுறீங்களேன்னா அப்ப அவ்வளவு மட்டமா பாக்குறாருன்னா எங்க தலைவர் எவ்வளவு பெரிய மட்டமான ஆளுன்னு பாருங்க. உங்க தலைவர் ஏற்கனவே வந்து அந்த அறிவு திருவிழா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் பழைய ஓலையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அப்ப எவ்வளவு கேவலமான மட்டமான தலைவரா இருப்பாருன்னு பாருங்க எங்க தலைவர். அவர்கிட்ட நீங்க வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பிளாஸ்ட்னு டயலாக் வேணா எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் பஞ்சு. தலைவர் ஸ்டேஜ்ல சொன்னார்ல, அதாவது நான் என்ன பேசினாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, தப்பு தப்பா பேசுனா தப்பு தப்பா தான் புரிஞ்சுப்பான். அதான் எங்க தளபதியே. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இவ்வளவு நாள் இப்படி பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஆனா இந்த தடவை ஸ்டைலா பார்த்து படிச்சாரு. அதுதான் எங்க தளபதி. பாருங்க இப்படி சங்கீத மேகம் ஆமா இப்படிதான் இப்படியே பண்ணாரு. நீங்க பாருங்க, நீங்க ரீல்ஸ் பண்றதுக்கு இது இடம் கிடையாது. வீட்ல போய் ரீல்ஸ் பண்ணுங்க, இங்க பண்ணாதீங்க. சரி ஓகே. தலைமை ஆச்சரியக்குரிய ரீல்ஸ் பண்ணுங்க. ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நாங்க பண்ண கூடாதா? அவ்வளவு பேர் மாதிரி பண்றாப்புல, போட்டோ எடுக்கறாப்புல, செல்ஃபி எடுக்கறாப்புல. அதெல்லாம் வந்து நாங்க யார் சொல்லியும் அடங்க மாட்டோம். நாங்க பாத்தீங்களே எங்க தளபதிக்காக ஒருத்தன் மேல ஏறி தலைகீழாதான் குதிப்பன்னு ஏறினா ஜஸ்ட் மிஸ் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். டக்குன்னு நல்ல வேலை சுதாரிச்சிட்டாங்க போலீஸ்ல இருந்து எல்லாரும். இல்லன்னா அவ்வளவுதான். அந்த இடத்துல அவனோட முக்கியமான ஒரு கோரிக்கை பாருங்க, நீட்டுக்காகவா இல்ல, திருப்பரங்குன்றத்துக்காகவா இல்ல, இந்த நவோதயா திட்டம் இதுக்காகவா இல்ல, மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்காகவா இல்ல, எதுக்காக? அதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்கு அதை கொடுத்தாதான் இறங்குன்னு உயிரை பணைய வைக்கிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியக்குரியா இருப்பான் பாருங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. லேட் பிரெக்னன்சி இப்பதான் பார்த்து 1 வீக் தான் ஆயிருக்கு. கார்ல கை கொடுக்கறதுக்காக அந்த கயிறு தூக்கிட்டு ஓடிடுச்சு அந்த அம்மா. அத கூட இருக்கிறவங்க பெருமையா சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்கு? 2000 ரூபாய் விட்டுட்டு ஒருத்தன் வரா, நான் 2000 ரூபாய் விட்டு வந்தேன், நான் தற்குறியாங்க, நான் 2000 விட்டு வந்தேன். நீ தற்குறி தான்டா. 2000 ரூபாய் விட்டு வர தற்குறி. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் தற்குறி. அது கூட இன்னைக்கு இல்லாம பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கடா. 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு 2000 ரூபாய் உனக்கு 2000 ரூபாய் விட்டு வரேன்றேன். அப்படிலாம் நாங்க பல தியாகங்கள் பண்ணிருக்கோம்னு சொல்ல வரோம். புரியுதுங்களா? கல்வியை உயர்த்தணும், நல்லா படிங்கன்ட்டு ஒரு பொண்ணு எக்ஸாம் விட்டுட்டு வந்திருக்கு இவரை பாக்குறதுக்கு. அந்த பெருமையா பேசுது, எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்ல, நான் நேர்ல பாக்குறதா முக்கியம்ட்டு. இதெல்லாம் என்னத்த சொல்றது தெரியல. தற்கொலை. அதனால நாங்க நிறைய ஆக்கப்பூர்வமான செய்திகளை செஞ்சிருக்கோம். எங்களுடைய மனநிலையில இருந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டோட நிலைமை நினைச்சு பாருங்க மேடம். அது வந்தாதானே சார் பாத்துக்கலாம். மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? சரி நீங்க முடிங்க. சரி முடிச்சலாம். அடுத்த நிகழ்ச்சியில பாக்கலாம். நன்றி.